இனிய காலை வணக்கங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை என்றால் என்னை பொறுத்தவரையில் நான் துர்காதேவி அம்மன் ஆலயத்துக்கு போவது வழமை. ஆனால் இன்று தெல்லிப்பள துர்க்கை அம்மா அவிடம் போகாமல் இன்னொரு அம்பாள் ஆலயத்திலே ஒரு விசேடமான அம்மன், எனக்கு நம்பிக்கையான ஒரு தெய்வம்தான். அந்த புன்னாலக்கட்டுவன கண்மையில் தான் அந்த கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போக வேண்டும். ஒரு தடவும் போகவில்லை. எனவே நாளைக்கு எனக்கு கிளினிக் இருக்குது, ரத்தம் சோதிக்க போக வேணும். அப்போ நாளைக்கு கோயிலுக்கு போக முடியாது. எனவே இன்றைக்கு போய் கும்பிட்டு வர வேணும் என்று வெளிக்கிட்டு ரெடி. இனி ஓட்டோவுக்கு சொல்ல வேண்டும். நேரம் தாமதமானால் பூசைகள் முடிந்துவிடும். எனவே கொஞ்சம் அவசரத்தில் தான் நிற்கின்றேன். எனவே அதற்கிடையில் ஒரு பதிவை போடலாம் என்று நான் நினைத்தேன். வேறு என்ன, எனக்கு எப்போவோ 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டதுன்னு யூடியூப் அறிவித்தது. இப்போ உண்மையிலே இப்போ எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்க வேணும் இம்மடைக்கு. ஆனால் என்ன காரணம்னு நான் தெரியலை. ஆனால் 4000 வந்திருந்தால் அவர்கள் அறிவிப்பார்கள். எனக்கு அந்த காப்பிரைட் பிரச்சனையால் தான் நிறைய வீடியோக்கள் இப்போ கூட ஒரு நீண்ட நேரம் எடுக்கிற ஒரு நல்ல பாட்டு, ஒரு பழைய திரைப்படத்தின் பாட்டு, அதுக்கு அந்த என்னுடைய அற்பும் இன்னொரு அரசகுமாரியாக மேக்கப் பண்ணி இளமுகமாக அழகாக காட்டுகிறது. கண்டிப்பாக எனக்கு அதுக்கு நிறைய வியூஸ் வந்திருக்கும். அந்த பாட்டும் அப்படியான அருமையான பாட்டு, அந்த காட்சியும் அப்படி. ஆனால் என்ன செய்கிறது, அப்லோட் செய்து விட்டு பார்த்தேன், காப்பிரைட் பிளாக்டு வந்திருக்கு. அப்போ இப்படியே டிலீட் பண்ணுறதான் வேலை. டிலீட் பண்ணுறதே குற்றமாம். முதல்ல எனக்கு தெரியாது. தொடக்கத்தில் நிறைய வீடியோக்கள் இப்படி தான் காப்பிரைட் வந்தால் உடனே டிலீட் செய்வது தான் என்னுடைய வேலை. டிலீட் செய்தாலே அது ஒரு தவறு மாதிரி கருதப்பட்டு வியூஸ் குறையும் என்று சொல்கிறார்கள். பல கட்டங்களில் எனக்கு சில நேரங்களில் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கும் வியூஸ் வரும். சில நேரங்களில் சரியான குறைவாக கவலையாக இருக்குமே இந்த வீடியோவை போட்டேனுண்டு. இப்படியான தவறுகளை செய்வதால் தான் பிழையான நேரங்களில் அப்லோட் செய்வது. மற்றது மக்களுடைய மனமறிந்து எப்படியான விடயங்களை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை இனங்கண்டு கொள்ள வேண்டும் முதல். அதில் நான் இப்பொழுது இனங்கண்டு விட்டேன். மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பது எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலாக நான் வீடியோக்கள் அப்லோட் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு ஓரளவுக்கு விளங்கும் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய விடயங்கள். அப்படியானதை நான் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் சில நேரங்களில் நான் நல்ல வீடியோ வீடியோன்னு நம்பி போடுற வீடியோ அங்கே 5 வியூஸோடு கூட நிற்கதேன்னு சொல்கிறேன். 1 வியூஸ் 2 வியூஸ் கூட இருக்கிறது. அப்போ ஒரு வீடியோ என்னதுக்கு 1 வியூஸ் 2 வியூஸுக்கு நாங்கள் நேரத்தை வீணாக்கி அதை போடுறதுல ஒரு சந்தோஷமே இல்லை. என்ன இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு யூடியூப்போ என்னவோ பொது இதில் வளர முடியாது. அவரோட ஆதரவு இருந்தால் தான் நல்லா வரலாம். எனக்கும் ஒரு ஆசை. என்னுடைய வயதும் அங்கே எல்லைக்கு விளிம்பு கோட்டுக்கு வந்து விட்டது. இன்னும் எவ்வளவு நாள் என்பது அது கடவுளுக்குத்தான் தெரிஞ்ச விடயம். நிறைய வருத்தங்கள் உடம்பில் இருக்கிறது, வெளியில் பார்த்தா தெரியாது. அண்மையிலும் போய் ஃபேட்டி லிவர் ஈரல் ஸ்கேன் பண்ணி பார்த்து வந்தது. முடிவுகள் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருந்த ஃபேட்டி லிவர்லும் பார்க்க இப்போ குறைந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். என்ன காரணம்னா, உண்மையாக சொன்னால் சாப்பாட்டில் விருப்பம் இல்லை. ஒரு நேரம் சாப்பிட்டாலே ஒரு நாளே போதும். அதுக்கு பிறகு வேறு சாப்பாடு பல வகைகள் மட்டும்தான் சாப்பிட முடிகிறது. இப்படி இருக்கிறதால் போலும் அது அந்த கொழுப்பு குறைந்து விட்டது. ஈரலில் இருக்கிற கொழுப்பு இப்போ குறைந்து விட்டது. ஆனால் வேறு பிரச்சனை இருக்கிறது, வயிற்றுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. சாப்பாட்டில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதுமை அடையும் பொழுது அது இயற்கை தான். சமிபாட்டு நொதியங்கள் சுரப்பது குறைவாக இருக்கும் வயதேறும் போது. மற்றது நாக்கின்ற சுவையரும்புகளும் ஓரளவு அழிந்து கொண்டு வரும். நாக்கின்ற சுவையரும்புகள் இளம்பெயரில் இருப்பது போல் இருக்காது. எனவே நாக்குக்கு எந்த உணவும் சுவையாக தெரியாது. எனவே என்னவோ நடப்பது நடக்கட்டுக்கும். எல்லாம் படைத்தவன் இருக்கிறான், படைத்தவன் படியளப்பான், பார்த்து கொள்வான் என்று நம்பி நமது வாழ்க்கையை இருக்கிற காலம் வரைக்கும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நானும் சந்தோஷமாக இருந்து என்னால் மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷமும் கண்ணியமான முறையில் நீதியான முறையில் வர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் இறைவன் துணை. நன்றி.